இது வரைக்கும் 200க்கும் அதிகமான தடவை இவரோட எலும்புகள் உடைஞ்சிருக்கு. இவரோட நிலைமை என்னன்னா, நான் வேகமா தும்முனா கூட பிராக்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மள மாதிரி சராசரியா வாழ்றதுக்கே கஷ்டப்படுற இவர் இன்னைக்கு 30 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு. இவர் தான் சுல்தான். சுல்தான் பிறக்கும் போது ஒரு அரிய வகை நோயினால தாக்கப்படுறாரு. ரொம்ப உடல் வலியில கஷ்டப்பட்ட சுல்தானுக்கு ஒரு கட்டத்துல தான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா அதுக்கு கூட எனக்கு இன்னொருத்தரோட உதவி தேவைப்படும். டிகிரி வாங்கின சுல்தான் பல கம்பெனிகள்ல வேலை கேட்டு அலைஞ்சிருக்காரு. ஆனா இவரோட உடல் குறைபாட காரணம் காட்டி யாருமே இவருக்கு வேலை தரல. இந்த சூழ்நிலையில சுல்தான் தான் அப்பாவோட உதவியால சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அதுவும் 60 லட்சம் ரூபாய் கடன்ல லாஸ் ஆகுது. தோல்வி அடைஞ்ச சுல்தான் மனம் தளராம மறுபடியும் முயற்சி பண்றாரு. இந்த முறை எந்த ஒரு முதலீடுமே இல்லாம அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்த கார்மெண்ட் பிசினஸ் இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. ரொம்ப குறைவான விலைகள்ல வாடிக்கையாளர்களுக்கு துணிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹாப்பி லைஃப்ங்கிற இவரோட நிறுவனத்துல 150க்கும் அதிகமானவர்கள் வேலை செய்யறாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவரோட நிறுவனத்துல இவர் வேலை வாய்ப்பு தராரு. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னால முடியாதுன்னு சொன்ன விஷயத்த சொன்னவங்க முன்னாடி நான் பெஸ்டா பண்ணி காட்டுறதுதான் உண்மையான வெற்றியா நான் பாக்குறேன். சுல்தானோட இந்த விடாமுயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இவருக்கு வாழ்த்து தெரிவிக்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல உங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.